ஹாய், வெல்கம் டு ரித்விக் நேச்சர்ஸ் கேர். நாங்கள் டே ஆஃப்டர் ஒரு ஃபங்க்ஷனுக்காக பெங்களூர் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளாக லஞ்ச் முடிச்சுக்கலான்ட்டு என் ஹஸ்பண்ட் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஒர்க் வெளியில் இருக்குது. அதனால் எனக்கும் ரித்துவுக்கு மட்டும்தான் ரைஸ் வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு முதல்ல கொஞ்சமாக சாம்பார் தூள் மட்டும் போட்டு செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் கறி மசாலா போட்டு செஞ்சிட்ருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப் இவ்வளோ அழுக்காக இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கு முதல்ல இந்த ரெட் கிரேப்ஸ் நான் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். சரி, நம்ம ஊருக்கு போகிறதுனால ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலான்ட்டு அதை போட்டு வச்சுட்டேன். சம்படம்லாம் 2-3 கழுவாமல் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவி காய வச்சிட்ருக்கேன். இந்த வெங்காய கூடெல்லாம் 2 வீக்ஸ் பிஃபோர் தான் க்ளீன் பண்ணேன். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டான்ட்டு அதில் இருக்க அந்த வெங்காய குப்பை மட்டும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கீழே வச்சிட்ருக்கேன் க்ளீன் பண்ணணுங்கிறதுக்காக. மிக்ஸி, கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டேன். அண்டு இந்த கொசு வேலைக்கு உள்ளார விட்டு நான் ஒரு கிளாஸில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். மணி பிளான்ட் உள்ளாரே இருந்தால் அந்த கலர் அந்த பழுத்த மாதிரி ஆயிடுதுன்ட்டு லைட்டாக வெயில் படணுன்ட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து 2 மணி பிளான்ட் கிளாஸ்லேயும் தண்ணி மாற்றி வச்சுக்கிறேன். 2 டேஸில் வந்துடுவோம். இருந்தாலும் சரி, இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போகலான்னு தோணுச்சு, அதனால் பண்ணிகிட்ருக்கேன். இது 1 வீக் ஒன்ஸ் மாற்றினா நல்லாயிருக்கும் தண்ணி. நான் அப்பப்போ மறந்துடுவேன். தண்ணியில் வச்சோம்னா அவ்வளோவா வளராது. இன்னும் 1 லீஃப் 2 லீஃப் விடும், அவ்வளோதான். பட் வாடவும் செய்யாது, அது அப்படியே இருக்கும். நம்ம அழகுக்காக அப்படியே வச்சுக்கலாம். மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. பொரியல் அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி வேணும்ன்ட்டு நின்று கேட்டுகிட்டே இருந்தான். அவனுக்கு உருளைக்கிழங்கு பொரியல்னால் ரொம்ப ஃபேவரெட்டு. அதனால் அவனுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்தேன். போட்டு கொடுத்துட்டு இந்த ஒரு கிளாஸ் மட்டும் இவ்வளோ நாள் உள்ளார தான் வச்சுருந்தேன். சரி, கொஞ்சம் வெளியே வைக்கலாமே அப்படிங்கிறதுக்காக வெளியில் வைக்கிறேன். வெளியில் வச்சுருந்தா அவனுக்கு கை கெட்டு தூரத்தில் இருக்கிறதுனால எடுத்து உடச்சிடுவான். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். இனி இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு, கொஞ்சம் வளர்ந்துட்டான் அப்படின்னு அதை நம்பிக்கையில் வச்சுருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகலான்னு எடுத்துகிட்ருக்கேன். நாளான்னைக்கு தான் கிளம்புறோம். இருந்தாலும் இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த கேப்பில் உருளைக்கிழங்கு பொரியல் கேட்டுகிட்டே இருந்தான். நான் கவனிக்கலாம்னா நான் வாட்டு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். கீழே தான் வச்சுருந்தேன். அவன் வாட்டு எடுத்து போட்டுட்ருக்குறான். அவன் நான் வீடியோ எடுக்கிறதே அவனுக்கு தெரியல. அந்தளவுக்கு மறந்து அவன் உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்துகிட்ருக்கான். ரொம்ப குறும்பு பண்ணுவான். இப்போ கொஞ்சம் வளர கொஞ்சம் மெச்சூர்டாக குறும்பு பண்ணுறான். க்ளீன் பண்ணும்போது விடவே மாட்டான். பக்கத்தில் குறுக்காம ஓடிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அவனும் நம்ம பண்ணுற வேலையை அவனும் பண்ணணும்னு ஆசை. அவன் கையிலேயும் ஒரு துணியை கொடுத்து தொடடான்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபுல்லாக சோப் போட்டுட்டேன். சோப் போட்டுட்டு ஒரு வெட் டவல் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு இப்படி பண்ணால் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவுனா தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் அப்படி கழுவுனா கீழே ஃபுல்லாக நனைஞ்சிரும். கீழே கொஞ்சம் குப்பையாக இருக்குது, அதுவும் குப்பையும் சேர்ந்து நான் சதன்னு இருக்குன்ட்டு இப்படியே க்ளீன் பண்ணிக்கலான்னு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் அந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக போட்டு நல்லா கழுவி விட்டேன். அதனால் இந்த மாதிரி பண்ணாலே போதும் அப்படின்ட்டு சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கேன். கல்யாண புதுசுலலாம் நம்ம வெளியே எங்கேயாவது போகணுன்னா அப்படியே தான் விட்டுட்டு தான் போவேன். சும்மா பாத்திரம் மட்டும் கழுவிட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. பட் அந்த அவ்வளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. இப்போ எல்லோரும் பண்ணுறத பார்த்துட்டு நம்மளும் இப்படி தான் பண்ணணும் போலன்ட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பையனை வச்சுட்டு நம்ம இவ்வளோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். முன்னாடி கூட பெருசாக தெரியாது. இப்போ நம்ம பண்ணது ஒரு 2-3 நாள்லேயே திருப்பி அது கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அகைன் ஒரே வேலையை திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது.
ரித்து பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் வீடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம்னா ஒரு 1 மந்த் ஆனால் கூட அது அப்படியே தான் இருக்கும். எதுவுமே பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஒரு நாள் வீடு கூட்டாமல் விட்டால் கூட வீடு அப்படியே புதுசு மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 10 தடவை கூட்ட வேண்டியதாக இருக்குது. நம்மளே வந்துட்டு டயர்டில் இடக்கெல்லாம் வைக்காமல் விட்டதுனால திருப்பி வேலை சேர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நம்மளுக்கு கூட ஹெல்ப் பண்ண ஆள் இருந்தால் பெருசாக தெரிவிக்காது. அவ்வளோதான், கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த அப்படியே ஒரு 2 நாளைக்கு மட்டும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம். பாய்.